ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கம்பு பருப்பு இது ரெண்டையும் வச்சு ஒரு சூப்பரான கஞ்சி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் துவரம் பருப்பு எடுத்து ஒரு ½ hour முன்னாடியே ஊற வச்சுருங்க. அதே அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கலாம். அடுத்தது கம்பு நல்லா அதே அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு அரை மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு ஈரம் இல்லாத துணியில் நல்லா நிழல்லையே காய வச்சு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்குங்க. ஏன் அப்படின்னா கம்பு பருப்பெல்லாம் சீக்கிரம் வெந்துடும். கம்பு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கடுத்தது மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு, மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு, கடுகு தாளிக்க, கொஞ்சம் வெங்காயம், அடுத்தது தக்காளி, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு மிளகாய் எடுத்துருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை. அவ்வளோதான். இவ்வளோதான் இந்த கஞ்சி செய்யறதுக்கு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதை குக்கரில் செய்கிறேன். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். கம்பு நல்லா குளிர்ச்சி, உடம்பு சூடு நிறையா பேத்துக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக கம்பு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கம்பில் நார் சத்து அதிகம், அதாவது ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால நல்லா டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வயிற்றில் ஏதாவது ஒரு புண்ணெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாவே நல்லா இது சரி பண்ணும். இதில் நிறையா அயன் கண்டென்ட் நிறையா அதிகமாக இருக்குது. நான் அதுக்குள்ளே சீரகம், மிளகு, பூண்டு, அந்த ஒரு வரமிளகாய் இதை லைட்டாக மிக்சியில் அடிச்சிட்டேன். நல்லா வெங்காயம் வணங்கட்டும். நீங்கள் வெங்காயம் வணங்குறப்ப கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க, சீக்கிரம் வணங்கிடும். பாதி வணங்கினோன்னா நாம் அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வணக்கி விடலாம். எப்பவுமே வெங்காயம், தக்காளி இது ரெண்டையுமே ஒட்டுக்காக சேர்த்து வணங்கக்கூடாது. ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வணக்கிட்டு அதுக்கடுத்து தான் தக்காளி சேர்க்கணும். அடுத்ததாக நான் அரைச்சி வச்சுருக்க அந்த பொடி அதையும் சேர்த்து இது கூட நல்லா தாளித்து விடுறேன், பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கஞ்சி ரொம்ப நல்லது. ஏன்னா இது நல்லா பசியை நல்லா கட்டுப்படுத்தும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடியே ஒரு வரமிளகாய் போட்டு அதில் அரைச்சிருக்கிறோம். அதனால் இது நல்லா கம்பு ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. அதே மாதிரி இதில் இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. தாராளமாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி இது பிளட் ப்ரெஷரையும் ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுக்க உதவும். இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கம்புக்கு நான் கஞ்சி மாதிரி செய்கிறனால ஒரு டம்ளருக்கு நான் 2 டம்ளர், ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி கம்பு நம்ம உடம்பில் இருக்க கெட்ட கொழுப்பு எல்லாமே கரையும். இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோன்னா நம்ம உடச்சி வச்சுருக்க கம்பு, பருப்பு இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இதை நல்லா மசில்ஸ் எல்லாம் நல்லா டைட்டன் பண்ணும். நல்லா பாடிக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது கம்பு லேடிஸ்க்கு பீரியட்ஸ் டைமில் அடிவயிறு ரொம்ப வலிக்கும். அது மாதிரி சமயத்தில் நாம் இதை கம்மங்கூழாவோ இல்லை கம்மங்கஞ்சியாவோ இல்லை கம்பு சூப்பாவோ செஞ்சு லைட்டாக ஒரு சூடான பதத்தில் நம்ம சாப்பிட்றப்போ அந்த வயிற்று வலிக்கு கொஞ்சம் நல்லா பரவாயில்லாமல் கேட்கும். இது ஹேருக்கு ரொம்ப நல்லது. முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவக்கூடிய
கெரோட்டின்ங்கிற புரதம் வந்துட்டு கம்பில் வந்துட்டு ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க, முடி கொட்டுது, முடி உடையுது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க கம்பை வந்துட்டு நிறையாவே எடுத்துக்கலாம். அந்த ப்ராப்ளம் வந்து சரியாகும். ஒரு 4 விசில் விட்டதுக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பருப்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் வந்துட்டு தேவையான அளவுக்கு கேரட்டோ, பீன்ஸ், என்னென்ன காய் சேர்க்கணுமோ அதெல்லாமே எந்த காயுமே வந்துட்டு தாராளமாக சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.